அப்போ நீங்கள் கேட்டது இந்த ஆக்டர்ஸ் இந்த விஷயம் நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்னோட சினிமாவில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கேட்குற மாதிரியே என்கிட்ட இப்போ வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவங்களை ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் பண்ண, இது எல்லாமே நான் மட்டுமே முடிவெடுக்கிற இடத்துல முதல்ல இல்லை. அந்த பவர் என்கிட்ட இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் கன்வின்ஸ் தான் பண்ணுறேன்னு தெரியுது. நான் என்ன சொல்ல முடியும் நேரடியாக, நான் அது தப்பு தான் எனக்கு தெரியுது. வேறு வழி இல்லை, அந்த சினிமாவுக்கு தான் நான் இருக்கேன். சினிமானா என்னன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சினிமா கொடுக்க சுதந்திரம் எல்லா டைரக்டருக்கு இருக்குது, எல்லா ரைட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி ஆட்கள் இந்த கதை சொல்லும் போது எங்களிடம் வந்து சினிமா சுதந்திரத்துக்கு மட்டும் எங்கிட்ட வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி நான் மட்டுமே இயங்கலை. இதில் நான் மட்டுமே சினிமாவில் இல்லை. இந்த படத்தை ஒரு படம் எடுக்கிறேன், அது நான் மட்டுமே இல்லை. அதுக்கு ப்ரொடியூசர் இருக்காரு, பணம் போடுறாரு. பிஸ்னஸ் ட்ரிக்கானு கேட்டிங்கல்ல, பிஸ்னஸ்குள்ளே தான் சினிமா இருக்குது. அந்த பிஸ்னஸ்குள்ளே என்னோடய பொலிட்டிக்கல் தான் ட்ரிக்கு. புரியுதா? இந்த சினிமா ட்ரிக் கிடையாது. அது சினிமான்னு ஒரு பிஸ்னஸ் ஃபார்முலா இருக்குது, பிஸ்னஸ் ஃபார்மெட் இருக்குது. அதுக்குள்ளே என்னோடய பொலிட்டிக்கலாக நான் ட்ரிக்காக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டை கன்வின்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்னோடய அரசியலை நான் ட்ரிக்காக பயன்படுத்தி உள்ளே கொண்டு போய் ஆடியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுறேன். நான் ஃபைனலாக தான் இருக்கேன். என்னோடய பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஃபைனலாக தான் இருக்குது. நான் கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வரேன். அப்போ நீங்கள் கேட்டது இந்த ஆக்டர்ஸ் இந்த விஷயம் நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்னோட சினிமாவில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கேட்குற மாதிரியே என்கிட்ட இப்போ வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவங்களை ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் சூஸ் பண்ணல, அவங்கள ஏன் பண்ண, இது எல்லாமே நான் மட்டுமே முடிவெடுக்கிற இடத்துல முதல்ல இல்லை. அந்த பவர் என்கிட்ட இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எல்லா பவர் என்கிட்ட இருக்க மாதிரியே பேசுகிறீங்க. அப்படி பவர் இருந்தால் நான் வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்கள் அந்த என்னோட நோக்கத்தை என்னோட பொலிட்டிக்கலை என்னோடய அரசியலை என்னோடய சமூக பார்வையை எப்படியோ கடத்த முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒருவேளை அதில் பிழைகள் இருந்தால் அதில் தப்புகள் இருந்தால், ஏன்டா இவ்வளோ பேசுங்கள்ல நீ அதையும் செய்ய வேண்டியதானே நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி. அதை நான் செய்யாமல் இருக்கேன்னா அது பிழை தான். ஆனால் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஒரு இடத்துக்கு நான் போகணும். நான் மாரி செல்வராஜ் ஓன் கால் நான் வந்து எங்கிட்ட அவ்வளோ பணம் சேரணும், எங்கிட்ட அவ்வளோ மக்கள் சேரணும், நான் எடுக்கிற ஒரு படம் அது பார்க்கப்படும், நம்பிக்கையை விதைக்கணும், அதில் லாபம் நஷ்டம் வந்துச்சுன்னா நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகணும். இன்னொருத்தர் இருக்கிறனால இது சில விஷயங்கள் பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. இதில் வந்து திருப்பி நீ ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெயினாக தான் இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசை, என் ஊர் மக்களை வச்சு மட்டுமே படம் பண்ணணும் ஆசை. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 5 பேர் தான் கூட்டிகிட்டு போவேன். என்னோடய படத்தில் அதிகபட்சம் 6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, 7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வாழை படத்தில் கதாநாயகி என்னோட அம்மா தான். அந்த அம்மா தான் கேரக்டர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கதாநாயகிங்கிறது ஹீரோ கூட யார் பாடுறாங்களோ அவங்க தான் கதாநாயகி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட கதாநாயகி அக்காவாக இருக்கலாம், என்னோட கதாநாயகி அம்மாவாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன்றீங்க. யார் ஹீரோவை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கதாநாயகின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி ஆமாம். அதே மாதிரி யார் ஹீரோயினை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹீரோ. ஒரு கதைக்குள்ளே நிறைய உங்களுக்கு துருவ் ஹீரோவாக தெரியலாம், இன்னொருத்தருக்கு அப்பா ஹீரோவாக தெரியலாம், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ரஜிஷா ஹீரோயினாக தெரியலாம். எந்த கதாபாத்திரம் உங்களை பாதிக்குதோ, எந்த கதாபாத்திரத்தோடு நீங்கள் பொருத்தி கொள்கிறீர்களோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதையின் ஹீரோ. நம்ம எப்போ அதை நம்ப ஆரம்பிக்கமோ அப்போ தான் என் கதைக்குள்ளே அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோயினை ஏன் சூஸ் பண்ணீங்க, அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் தொடக்க காலத்தில் நிறைய தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். இந்த கதையை பார்த்து ஓடிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜி கேரக்டர் பண்ணதுக்கு நான் பல பேரை ஓகே பண்ணி கடைசி கேரக்டர் பண்ண மாட்டேன்லாம் போயிருக்காங்க. அது அக்கா கேரக்டர்னு சொல்லி அந்த பெயின் மயிலுக்கு தான் செய்யுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே சினிமா அது அவங்களாலும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எய்ம் இருக்குது, ஒரு அச்சீவ், அவங்க பட்ட ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்குது. அப்போ நான் யார்கிட்ட போனால் நம்ம நியாயம் புரியும் அப்படின்னு கேட்டு ரெஜிஸ்டர் ஃபோன் அடிக்கிறேன். எனக்கு அக்காவே கிடைக்கல, நீ பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது மியூச்சுவலாக நடக்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரியும் எங்கிட்டையும் பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும், அதே மாதிரி ஆர்டிஸ்டின் பிள்ளைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்க வாழ்க்கை பற்றியான ஒரு எய்ம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்படி அறியப்படணும், இப்படி ஜெயிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. இதுக்குள்ளே தான் சினிமா ரன் ஆகிட்டு இருக்கு மாற்றி. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பி இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் கன்வின்ஸ் தான் பண்ணுறேன்னு தெரியுது. நான் என்ன சொல்ல முடியும் நேரடியாக, அது தப்பு தான் எனக்கு தெரியுது. வேறு வழி இல்லை, அந்த சினிமாவுக்கு தான் நான் இருக்கேன்.